ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வறுவல் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செமி கிரேவியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிராய்லர் சிக்கன் வந்து ஒரு 600 கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் போட்டு எப்படி செய்ய போகிறேங்கிறத பார்க்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் பெருசாக சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 20 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 15 எடுத்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த கொத்தமல்லியோட தண்டெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், செட்டிநாடு மசாலா இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்கள், இப்போ இதில் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 5-6 மிளகும் சேர்த்துக்குவோம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பாருங்கள், இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸாக எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா தக்காளியிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதுலேயே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம வந்து செட்டிநாடு மசாலா, தேங்காய், வெங்காயம், பச்சை வெங்காயம் எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு இதோடைய போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ தட்டை வச்சு மூடி வைப்போம். இதுலேயே இந்த மசாலாலேயே இந்த பச்சை வாசலாம் போகிறதுக்கு, இந்த சிக்கனுக்குள்ளே மசாலா நல்லா உரைக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நமக்கு வந்து மசாலா ஊற்றிருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்காக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். அதுக்கப்புறமா எடுத்து 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே பிச்சு போட்டுடலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு சிக்கன் கிரேவி வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா இந்த கிரேவியோட சிக்கனை போட்டு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதுவுமே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.